ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? இன்னைக்கு April 22 கடகடன்னு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ இப்போதைக்கு பிரதான் மந்திரி கரம் சதக் யோஜனா. ஸோ இந்த ஸ்கீமோட ப்ரைஸ் 3 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மார்ச் 2025 முடிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ அதை மார்ச் 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன ஸ்கீம் அப்படின்னா ரூரல் வில்லேஜஸை நியர்பையில் இருக்க ஸ்கூல்ஸ் கூட, மார்க்கெட்ஸ் கூட அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரோடு எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீமோட எக்ஸ்டென்ஷன் முடிவை யார் எடுத்தாங்க அப்படின்னா யூனியன் கேபினட் ஷேர் பை பிரைம் மினிஸ்டர் தான் எடுத்தாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஸ்கீமை யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் தான் பார்த்துக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த ஃபேஸ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரோட்ஸ் லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா 1,25,000 kilometers ஆஃப் எக்ஸ்டென்சிங் ரோட்ஸையும் ரூரல் லிங்க்ஸையும் லிங்க் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட ஃபினான்ஷியல் அவுட்லே எவ்வளோ அப்படின்னா 83,977 crores. ஸோ இதோட ஏன் ஒன்று இருக்கலாம், எதுக்குள்ளே இதெல்லாம் அச்சீவ் பண்ணும் அப்படின்னா விசிட் பாரத் கீழே 2047 என்ஷரிங் எல்லா காரிடார்ஸ்க்கும் எல்லா வில்லேஜஸ்க்கும் ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு ரோடு இருக்கணும், நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹப்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்காண்டின்னு இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து ரிலையன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு மறுபடியும் பஃபர் டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சொன்னது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் டெஸ்டினேஷன் கண்ட்ரிஸ் 2 புது கண்ட்ரிஸை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா எஜிப்த் அண்ட் ஜார்டனை டெஸ்டினேஷன் கண்ட்ரிஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் அண்ட் லாஜிஸ்டிக் பஃபர் ஃபார் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்தியன் வெசல்ஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலான பிளேசஸ்க்கு போகிறப்போ இல்லை வார் ரிலேட்டடான பிளேசஸ்க்கு போகிறப்போ அப்போது ரிலேட்டடாக ஏற்படுற ஷிப்பிங் ரிலேட்டடாக ஏற்படுற இன்சூரன்ஸ் திங்ஸ்க்கெல்லாம் இவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நேஷனல் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? இன்டகிரேஷன் ஆஃப் பிரஜ்னா சேட்டலைட் இமேஜிங் சிஸ்டம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அஃபிஷியலாக ஒரு சிஸ்டம் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அது எந்த சிஸ்டம் அப்படின்னா பிரஜ்னா சிஸ்டம். ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு ஏஐ எனேபிள்டு ரியல் டைம் சேட்டலைட் இமேஜிங் டூல். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா ஏஐ எனேபிள் பண்ண ஒரு ரியல் டைமில் சேட்டலைட் இமேஜிங் பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு டூல். இதை யாரை டெவலப் பண்ணாங்க அப்படின்னா சென்டர் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ். ஸோ இவங்க யார் கீழே வருவாங்க அப்படின்னா டிஆர்டிஓ கீழே வருவாங்க. ஓகே. ஸோ இந்த பிரஜனா சிஸ்டம் என்ன பண்ண போகிறாங்க, எது கூட கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ரியல் டைம் சேட்டலைட் சிஸ்டமும் இந்த பிரஜனான்ற சேட்டலைட் இமேஜஸை எனேபிள் பண்ணி பார்த்துட்டே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தையும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே வச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அப்படின்னா காட்டியாவா பவன் 3 வச்சு நியூ டெல்லியில் வச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. சரி, இதோட பர்பஸ் தான் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கலான ஏரியாஸ், ஸோ வல்னரபிள் பாயிண்ட்ஸ் அண்ட் ஏரியாஸில் எஸ்பெஷலி லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், ஸோ எல்ஓசி, எல்ஏசி, அப்புறம் வல்னரபிளான பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸில் செல்ஃப் ரிலையன்ஸ், இல்லீகல் பார்டர் கிராசிங் மூமெண்ட்ஸ் இல்லைனா ஏதோ ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கான டேட்டாவை கண்டுபிடிக்கணும். எப்படி? ஸோ இப்போது ரியல் டைம் சேட்டலைட் இமேஜிங் இருக்குது, கிடைக்கும் நம்மளுக்கு ரியல் டைமாக சேட்டலைட் இமேஜஸ் கிடைக்கும். ஸோ அதை ஏஐ எனேபிள்டு இமேஜ் டூலான நம்ம பிரஜ்னா கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரஜ்னா என்ன பண்ணும் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும் எல்ஓசியை, எல்ஏசியை அண்ட் கிரிட்டிக்கலான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை கன்சிஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அங்கே ஏதாவது இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குதா, அங்கே ஏதாவது நார்மலாக இல்லாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டுருக்கா, இல்லை அப்படின்னா அங்கே ஏதாவது கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்றதுக்கான திங்ஸை நமக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரஜனா சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு 3D கிளாஸ் சிப் பேக்கிங் யூனிட்டை எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா ஒடிசாவில். ஞாபகம் வச்சுக்கணும், பேக்கிங் தான், மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஓகேவா? ஓகே. யார் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் ஒரு புது முடிவை எடுத்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா 3D கிளாஸ் பேக்கிங் ஃபெசிலிட்டியை ஒடிசாவில் வைக்கிறாங்க. ஸோ இது யாரு கீழே நடந்திருக்கு அப்படின்னா
MEITI, Ministry of Electronics and Information Technology and Private Tech Consortium, அதாவது ப்ரைவேட் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ் இல்லைனா இண்டஸ்ட்ரீஸோட கான்சர்டோரியம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணி, அதாவது 2 பேரும் கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணி இந்த 3D கேபிட்டல் சிப் பேக்கிங் ஃபெசிலிட்டியை வந்து எங்கே வைக்கிறாங்க, ஒடிசாவில் வைக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் கிளின்ச்சியாக தான் இருக்கும், ஃபன்னியாக இருக்கும். என்னடா கரண்ட் அஃபேர்ஸ் பிடிக்கிறேன் இப்படியான இருக்கும், பட் அப்போ தான் பண்ணியாக அவனை சம்டைம்ஸ் மறக்கக்கூடாதுல்ல. ஸோ கிளாஸ் வந்து ஈஸியாக உடஞ்சிரும், அதனால தான் அதை வந்து ஒடிசாவில் வைக்கிறாங்க. ஓகேவா? அப்படிதான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஃபைன். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ஸோ எதுக்கு வந்து இப்போ வந்து ட்ரெடிஷ்னலான ஆர்கானிக் சப்ஸ்டைஸ்லேருந்து கிளாஸுக்கு போகிறாங்க அப்படின்னா, இது வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்றதுக்காண்டி. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து மெகாலயா ஸ்டேட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். மெகாலயாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆர்டினன்ஸ் 2026 வந்திருக்கு. ஸோ இதில் வந்து காசி, கார்கோ 2 லாங்குவேஜையும் வந்து அவங்களோட அஃபிஷியல் ஸ்டேட்டஸ்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இப்போ இங்கிலீஷ்க்கு வந்து எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு கார்கோக்கும் காசிக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எப்படிப்பா உள்ளே கொண்டு வந்தாங்க, எந்த ஷெட்யூல்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா 8th ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதை வச்சு அதன் வழியாக இந்த காசி அண்ட் கார்கோ வந்து மெகாலயா வந்து அஃபிஷியல் லாங்குவேஜை தான் கொண்டு வந்திருக்கு. ஸோ அதுக்காண்டி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆர்டினன்ஸ் 2026 ஒரு ஆக்டையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபஸ்ட்டு பெட்ரோக்ளிப் கன்சர்வேஷன் பார்க்கை வந்து கொண்டு வராங்க. எங்கே அப்படின்னா லடாக்கில். சரி, இந்த பெட்ரோக்ளிப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் ஒரு மனுஷன் வாழ்ந்துருப்பான்ல, அவன் ராக்லலாம் வந்து கார்விங்ஸ் எல்லாம் வச்சுருப்பான். ஏன்ஷியன்ட் ராக் கார்விங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஏன்ஷியன்ட் ஆர்ட்டாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணணும்ல, அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து அக்குமுலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த பிளேஸ் தான் என்ன அப்படின்னா பெட்ரோக்ளிப் கன்சர்வேஷன் பார்க்கு. அது எங்கே இருக்குது அப்படின்னா லடாக்கில் இருக்குது. ரைட். ஸோ இது வைக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வந்து யார் லைவ் பண்ணாங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜென்ரல் வினய்குமார் சக்சனா வந்து லான்ச் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லடாக்கில் எந்த பிளேஸில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சிந்துகட்டில். ஓகேவா? ஸோ இது வந்து யார் கூட பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணி இதை பண்ண போகிறாங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் LAHDC. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்க்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்கியோ டூரிசமை வந்து ஜோனா வந்து இந்த லடாக்கை வந்து மாற்றும். ஓகே, அடுத்து போயிடலாமா? ஸோ அதுக்கப்புறம் US மிடில் ஏஷியா டிப்ளமேட்டிக் சீஸ்ஃபயர் எக்ஸ்டென்ஷன். ஸோ பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் வச்சு யூஎஸும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தி சீஸ்ஃபயர் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிப்ளமேட்டிக் டாக் நிறையா போயிட்டு ஃபைனலாக டெத்லாக்கில் முடிஞ்சிருச்சு. 2 பேரோட கருத்துக்களும் உடன்படவே இல்லை. ஆனாலும் இப்போ 14 நாள் கழிச்சு சீஸ்ஃபயரை தூக்கிடலாமான்னா கொஞ்சம் பொறுப்போம் அப்படின்னு யூஎஸ் வந்து சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இப்போது வெஸ்ட் ஏஷியாவில் போயிட்டு இருக்க டென்ஷனில் இருக்க சீஸ்ஃபயர் அப்சர்வேஷன் பீரியடை வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நாங்கள் டெம்பரவரியாக அந்த சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லி டொனால்ட் ட்ரம்ப்போட யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இது யாரால அப்படின்னா யூரோப்பியன் யூனியனும் சரி இந்தியாவும் சரி கன்சிஸ்டண்ட்டாக ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்காங்க. டிப்ளமேட்டிக் ப்ரெஷர். கொஞ்சம் நியூட்ரலாக தான் பேசி நெகோசியேட் பண்ணுங்களேன்டா, ஏன்டா சண்டை போடுறீங்க? நீங்கள் சண்டை போடுறதுனால ஸ்ட்ரைக் ஆஃப் ஹார்மோன்ஸ் பாதிக்கப்படுது, குளோபல் லெவலில் எனர்ஜி கிரைசிஸ் வருது, தயவு செஞ்சு இதை தடுத்து நிப்பாட்டுங்களா, சண்டை போடாதீங்களா அப்படின்னு இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் பயங்கரமாக வற்புறுத்துறதுனால நம்ம ட்ரம்ப் கொஞ்சம் காலம் பார்க்குறேன் அப்படின்னு சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காப்ல. ரைட், அடுத்து போவோமா? ஸோ பல்கேரியாவில் மறுபடியும் ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து ரூமன் ராம்தேவ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து அவருக்கு அவரோட வெற்றி வந்து அவருக்கு எவ்வளோ ஓட் கிடச்சிருக்கு அப்படின்னா 44.7% ஆஃப் ஓட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ 240 பார்லிமெண்ட் மெம்பர்ஸில் வந்து அவங்க வந்து 130 சீட்ஸை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கண்ட்ரியில் கொஞ்சம் காலமாக வந்து பொலிட்டிக்கல் நிறையா இஷ்யூஸ் போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ டர்மாயில் அப்படின்னா இஷ்யூஸ் ரிலேட்டடான வேர்ட். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த புதிய ஆட்சி எண்டு கொண்டு வரும் அப்படின்னா அந்த பல்கேரியாவோட மக்கள் நம்புகிறாங்க. அடுத்து நம்ம SBI என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பப்ளிகா விஷன் 2030 அப்படின்னு ஒன்றில் குதிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா
balance sheet size equivalent to 25% of India's GDP by 2030. ஸோ எஸ்பிஐ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இதுவரையும் இந்தியாவோட ஜிடிபியில் வந்து ஆல்மோஸ்ட் 20% அவங்க சைட்லேருந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட் சைஸில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் அடிச்சு இறங்க ஒரு 25% எங்களுக்கு வேணும்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸுக்கு ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி எஸ்பிஐ வந்து புதுசாக செம்ம அக்ரெசிவாக வந்து கிரெடிட் எக்ஸ்பான்ஷனை கொண்டு வராங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் கிரெடிட் எக்ஸ்பான்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எம்எஸ்எம்இக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருக்கு அலாங் சைட். ஸோ 2 விதமாக அவங்களோட கிரெடிட் எக்ஸ்பான்ஷன் வந்து கொண்டு வராங்க. ஒன்று வந்து எம்எஸ்எம்இ ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு, ஸோ அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கிரெடிட் எக்ஸ்பான்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 25% வரணும்னா நிறைய வேலை பார்க்கணும்ல, அதனால பயங்கரமான ஒரு டிஜிட்டல் புஷ்ஷையும் கொடுக்குறாங்க. எது வழியா அப்படின்னா யோனோ 3.0 ஆப் வழியா. ஓகேவா? ஸோ இந்த பேங்க்கோட எய்ம் என்ன அப்படின்னா இதோட மார்க்கெட் ஷேரை வந்து 1% இன்க்ரீஸ் பண்ணணும். இதில் இந்தியாவில் இருக்க 800 டிஸ்ட்ரிக்ஸில் பை ஃபினான்ஷியல் இயர் 2027க்குள்ளே. ஸோ இப்போ எஸ்பிஐ என்ன பண்ணுது அப்படின்னா விஷன் 2030 ஒன்று வச்சு அதை நோக்கி அவங்களோட எக்ஸ்பான்ஷனை கொண்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களோட முடிவு என்ன அப்படின்னா 25% ஆஃப் இந்தியா ஜிடிபி பை 2030 வந்து நாங்கள் எல்லாருக்கும் அப்படியே கொடுத்து வளர்த்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஸோ இதனால் பயங்கரமான கிரெடிட் எக்ஸ்பான்ஷன் எம்எஸ்எம்இக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாருக்கு, இவங்களுக்கெல்லாம் கடனை கொடுத்து எல்லாரும் கடன் கொடுத்து நாங்கள் வளர்ப்போன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பயங்கரமான டிஜிட்டல் புஷ், அதாவது யோனோ 3.0 நிறையா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்வச் பாரத் 2.0 சப்போர்ட் பண்ணுது. எப்படின்னா 500 மில்லியன் US டாலரை லோனாக வந்து கொடுக்க போது. எவ்வளோத்துக்குன்னா அடுத்த 5 வருஷ பீரியடில் எதை சப்போர்ட் பண்ண அப்படின்னா ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் 2.0 சப்போர்ட் பண்ண. ஓகேவா? ஸோ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து எதுக்காண்டி ஒதுக்குவாங்க அப்படின்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும், ஸோ அதுக்கப்புறம் கிரே வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸை வந்து Tier 2 இந்தியன் சிட்டிஸில் கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த 500 மில்லியன் US வந்து செலவு பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது வழியாக வேர்ல்டு பேங்க்கு ஸ்வச் பாரத் 2.0க்கு அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கிறாங்க. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல்னு ஒருத்தனை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இவனுக்கு எவ்வளோ ஃபண்டு ஒதுக்குறாங்க அப்படின்னா 12,980 crore வந்து ஒதுக்குறாங்க. ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட்லாம் ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தாங்கன்னா இப்போ ஒரு பொருளை இங்கேருந்து ஒரு இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா இந்த பொருள் நான் உங்களுக்கு ஒரு பொருளை ஷிப் பண்ணுறேன், நான் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா நான் அனுப்புகிற பொருள் உங்களுக்கு வரணும் இல்லையா? ஏதோ சின்ன பொருளாக இருந்தால் இழப்பீடு போடும், பெரிய பொருளாக இருந்தால் எனக்கு தான் நஷ்டம். ஏன்னா நீங்கள் உடஞ்சி போன ஒரு பொருளை கஸ்டமர் வந்து வாங்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஏற்படுற நஷ்டத்துக்காண்டி ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸில் என்ன கவர் ஆகாது அப்படின்னா வார் ரிஸ்க் கவர் ஆகாது. நான் ஒரு கண்ட்ரி ஷிப் பண்ணுறேன், போகிற வழியில் ஏதோ 2 நாட்டுக்கு நடக்கிற சண்டையில் என்னோட ஷிப்மெண்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அதெல்லாம் இன்சூரன்ஸ் கவர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காண்டி புதுசாக ஒருத்தனை இறக்குறாங்க. என்ன அப்படின்னா வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ். ஸோ அதுக்கு தான் இந்த 12,980 கோடி. ரைட்? ஸோ இது வந்து பூல் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்சூரன்ஸில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவர் பண்ணாமல் நிறையா விஷயத்த வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராடக்ட் டிலே ஆனால், ப்ராடக்ட் டேமேஜ் ஆனால், இல்லை அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாவது பஞ்சாயத்து ஆனால் ஷிப்மெண்ட்டில், ஸோ இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கவர் பண்ணுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ் பூல். அதில் இப்போ புதுசாக ஒருத்தவங்க யாரை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ். ஏன்னா இப்போ என்ன போயிட்டுருக்கு, ரெட்ஸியில் கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ஸில் வந்து உங்கள் பொருள் ஏதாவது டேமேஜ் ஆனால் அதுக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணணும்னா கூட காசு கட்டுமேன், அப்போ தான் நான் நிறைய இன்சூரன்ஸ் கவர் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொண்டு வரதுக்கு தான் இந்த பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 12,980 crores வந்து செலவு பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்காண்டி 15 வருஷத்துக்கு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வராங்க. இதுக்குள்ளே வந்து குளோபல் லெவலில் உள்ள இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஆனால் என்ன கொஞ்சம் ஹைக்கடு ப்ரீமியம் பண்ணியிருப்பாங்க இந்தியன் வெசல்ஸுக்கு. ஏன்னா அது ரெட்ஸியில் போயிட்டுருக்கு, அங்கே தான் சண்டை நடந்துட்டுருக்கு, அதனால ஃபைன்.
அடுத்து நேற்று பார்த்தா அதே தான். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுபடி இந்தியா வந்து 6வது லார்ஜஸ்ட் எக்கனாமி பை ஜிடிபி, ஓகேவா, நாமினல் ஜிடிபி. ஸோ எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா $4.15 trillion வச்சுருக்கோம். ஸோ இது வந்து லார்ஜாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கனாமியில் நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தில் தேர்டாக இருக்கும். அது என்னென்னு நேற்று முந்தானேற்று 2 கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம இதில் வந்து 3rd பிளேஸில் வச்சுருக்கோம் அப்படின்னா 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி பை பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி அப்படின்றதுல வந்து நம்ம 3rd பிளேஸில் இருக்கோம், ஓகேவா. ஓகே, சரி, நம்ம எப்படி வந்து 6வது பிளேஸில் இருக்கோம், நம்ம போகிற வேகத்துக்கு அடித்து முன்னேறி இருக்கணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது மோஸ்ட்லி டியூட்டி கரன்சி ஃப்ளக்சுவேஷனில் தான் இந்த 6வது இடம், இல்லைனா இன்னும் முன்னேறி போயிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட US டாலரை கம்பேர் பண்ணுறப்போ இந்தியன் ருப்பி வந்து 11% டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. என்னதான் இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு இருந்தாலும் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து போன வருஷம், அதாவது இந்த வருஷம் 2026 வந்து 6.4% ஆயிருக்குன்னு IMF சொல்லியிருக்கு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷனோட எக்கனாமி அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏசியா அண்ட் பசிபிக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரீஜனல் சர்வேயை பேங்காக்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா டிஜிட்டல் ட்ரேட் ஃப்ளக்சுவேஷனுக்கான ரேங்கிங்கில் டாப் பர்ஃபார்மராக யாரை சொல்லியிருக்குன்னா நம்ம இந்தியாவை தான் சொல்லியிருக்கு. ஸோ இது என்ன சொல்லியிருக்கு, யூஎன் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி வந்து என்ன ரேட்டில் க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா 6.4%. எப்போது கேலண்டர் இயர் 2026 அண்ட் இது வந்து 6.6 வந்து கேலண்டர் இயர் 2027 வந்து அப்ரிஷியேட் ஆகும். அது என்ன கேலண்டர் இயர், அது என்ன ஃபினான்ஷியல் இயர். ஸோ கேலண்டர் இயர் அப்படின்னா Jan to December, ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா April to March, ஓகேவா. ஸோ இது 2 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவும் சவுத் கொரியாவும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து ஒரு விசிட் நடந்தப்போ இந்தியாவும் சவுத் கொரியாவும் ஒரு 4 MOU சைன் பண்ணியிருக்கு. ஸோ எங்கே அப்படின்னா ஹைதராபாத் ஹவுஸில், ஓகேவா. ஸோ இது வந்து 2 பேரோட ஃபியூச்சரிஸ்டிக் பார்ட்னர்ஷிப்புக்கும் இது வந்து நல்லது. ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா செமிகண்டக்டரு, 6G டெக்னாலஜி, அப்புறம் ஷிப் பில்டிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 நேஷனும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம 2 பேரோட பைலேட்ரல் ட்ரேடை $50 million உயர்த்தணும். எதுக்குள்ளே அப்படின்னா 2030 முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து எது வழியா அப்படின்னா இவங்க 2 பேரும் சைன் பண்ண காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வழியா. ஸோ இது வந்து எக்ஸ்பெஷலி எதில் அப்படின்னா க்ரீன் ஹைட்ரஜன் காரிடாரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போகலாமா. அதுக்கப்புறம் சிடாட்னா யார் அப்படின்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ். ஸோ இவனும் ஜெம்ஸ் ஆட்டோமேஷனும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு MOUவை நியூ டெல்லியில் வச்சு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கேமிஃபைடு சைபர் செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம்ஸை டெவலப் பண்ண. ஸோ கேமிஃபைடு எதுக்கு போகிறாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ரெஸ்பான்ஸில் பல தடவை சொல்லி பார்த்தாச்சு, ஆனால் இது ஓயிற மாதிரி தெரில. இந்த சைபர் கிரைம் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ தட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சைபர் கிரைம் செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம் சிஸ்டமாக கேமிஃபைடாக மாற்றிருக்காங்க. ஸோ இது எது பேஸ் பண்ணி அப்படின்னா SaaS சாஸ் மாடலை பேஸ் பண்ணி, ஓகேவா. ஸோ இதில் என்னென்னா அப்படின்னா இதில் வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும், ஸ்டிமுலேஷன் பேஸ் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இதை வந்து ரெட் டீம் ப்ளூ டீம்னு 2 வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும், இதில் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு கிரைசிஸ் வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒரு மால்வேருக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு ட்ரெயின் பண்ணுவாங்க, ஓகேவா. ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி ஒர்க் ஃபோர்ஸை வந்து இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கு, அந்த ஒர்க் ஃபோர்ஸில் இருக்க பீப்புளை ஸ்கில்ட் ஆக்குறதுக்கு, போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் 2 பேரில் உள்ளவங்களையும் வந்து இன்னும் நல்லா பெட்டராக வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இன்ட்ராக்டிவ் ட்ரைனிங் மேனுவல்ஸில் போய் இன்னும் பெட்டராக ஆகலை. ஸோ அதனால இந்த கேமிஃபைட் வெர்ஷனுக்கு யார் போயிருக்காங்க அப்படின்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சமிட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்துலாமா. நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சமிட் நடத்தியிருக்காங்க. அது பேர் சிட்டிசன் சர்வே 2026. எங்கேப்பா நடத்துனீங்க அப்படின்னா அவங்க வந்து புனே மகாராஷ்டிராவில் நடத்தியிருக்காங்க, ஓகேவா.
ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டேட்டோட ஹெல்த் மினிஸ்டர்ஸை கொண்டு வந்திருக்கு. எதில் அப்படின்னா அதோட ஃபியூச்சராக வந்து பிஎம்ஜேஒய். ஸோ ஏபிபிஎம்ஜேஒய் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ இவங்களும் ஸோ அதுக்கப்புறம் ஏபிடிஎம் அப்படின்னா ஆயுஷ் பாரத் டிஜிட்டல் மிஷனும் சேர்றாங்க. எதுக்கு அப்படின்னா இது வந்து பிரதான் மந்திரி ஆயுஷ் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ இது வந்து ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பப்ளிக் ஹெல்த்தை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணி டயக்னோசிஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாரும் 100% உங்களோட ஹெல்த் கார்ட்ஸை வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது கூட? ஏபிஎஸ்கே ஐடியை வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் டிஜிட்டலாக 2026 கூடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுபடி இவங்க 2 பேரும் எம்ஓஐ சைன் பண்ணி அது வழியாக அவங்க டேட்டாஸை செக்யூர் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக பப்ளிக் ஹெல்த்தை வந்து இன்னும் பெட்டராக எப்படி கொண்டு வரதுன்னு டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த டிஃபென்ஸ் பார்ப்போமா? லான்ச் ஆஃப் 4th DSCA-23 தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா டிடாகிராக் நேவல் சிஸ்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎஸ்சி டைவிங் சப்போர்ட் கிராஃப்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 4th டைமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இவனோட நேம் என்ன அப்படின்னா டிஎஸ்சி டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் A-23. ஸோ இவனை வந்து யாருக்காண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியன் நேவிக்காண்டி. எங்கே வச்சுப்பா அப்படின்னா கொல்கட்டாவில் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி ஒரு ஷிப் அப்படின்னா கட்டமரன் ஹுல் ஷிப். ஸோ அது என்ன கேட்டமரன் ஹுல் ஷிப் அப்படின்னா 2 கட்டமரம் மாதிரி இப்படி ஒரு இருக்கும், நடுவில் ஷிப் மாதிரியான ஒரு ஐட்டம் இருக்கும். ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இவனும் என்ன அப்படின்னா ஒரு சின்ன யாச் மாதிரியான ஒரு சின்ன ஷிப் தான். ஸோ இது எதுக்காண்டி டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னா அண்டர் வாட்டர் ரிப்பேர்ஸ் காண்டியும் ஸோ அதுக்கப்புறம் டீப் சி சால்வேஜ் காண்டியும். ஸோ டீப் சி சால்வேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஷிப்லேருந்து ஏதோ ஒரு கார்கோவோ இல்லை ஏதோ ஒரு ஏர்க்ராஃப்டோ எக்ஸ்ட்ரீம் ஓஷனோட டிப்ஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதை போயிட்டு ரெக்கவர் பண்ணிட்டு வர்றது தான் என்ன அப்படின்னா டீப் சி சால்வேஜ். ஓகேவா? ஸோ அதுக்காண்டியும் அண்டர் வாட்டர் ரிப்பேர்காண்டியும் இந்த கேட்டமரன் ஹால் ஷிப்ஸை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதை வந்து இதோட 4th எடிஷன் ஆஃப் DSCA-23 வந்து இந்தியன் நேவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இந்த 12 அசம்பிளிஸ் கூட ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ருப்பீஸ்க்கு அப்படின்னா 975 crores. ஸோ எதுக்கு அப்படின்னா T-72 and T-90 டேங்க்ஸ்க்காக எம்ஓஐ சைன் பண்ணியிருக்கு. ஸோ இதுபடி இந்தியன் ஆர்மி வந்து மைன் ஃபீல்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து க்ராஸ் பண்ண முடியும். அப்புறம் நேவியும் வந்து ஒரு பயங்கரமான ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து இது வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு கீழே நடக்குது அப்படின்னா மேட் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் கீழே நடக்குது. ஸோ ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்பிள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட சிஇஓவை மாற்றிருக்காரு. இது வரைக்கும் ஆப்பிளோட சிஇஓவாக இருந்த டிம் குக் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிஇஓலேருந்து ஸ்டெப் டவுன் ஆகி எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக மாறுறாரு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜான் டர்மரஸை வந்து சீனியர் விபி ஆஃப் ஹார்ட்வேர் இன்ஜினியரிங்லேருந்து தூக்கிட்டு அவரை தூக்கி சேர்மனாக உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதனால் அப்படின்னா அவங்க ஜென்ரேட்டிவ் ஏஐ நோக்கி பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான பவர் டிரான்சிஷன்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்போது வரிசையாக சொல்லிடலாமா? ஆப்பிளோட சிஇஓ யார்? ஜான் டர்மஸ். ஆப்பிளோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் யார்? டிம் குக். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட அர்ன்யாக் கோஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட 95th செஸ் கிராண்ட் மாஸ்டர் டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபைனல்ஸ் வந்து பேங்காக் ஓப்பனில். ஸோ இது எதுக்கப்புறம் நடந்திருக்கு அப்படின்னா பேங்காக் செஸ் கிளப் ஓப்பனோட ஃபைனல்ஸை வந்து அவங்க அடிச்சதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆப்போனண்ட்டை வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு எத்தனை பாயிண்ட்ஸில் அப்படின்னா 70.9
சாரி 7.0/9.0 ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எண்ட் ஆஃப் 2026 நம்ம வந்து எப்படியாவது ஒரு 100 கிராண்ட் மாஸ்டர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடணும் இந்த செஸ்ஸில் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு ஓகேவா. ஃபைன். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க விஷயம் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா 95th செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா அர்ன்யா கோஷ். ஸோ அதுக்கப்புறம் பிசிசிஐயோட சீஃப் செலக்டராக வந்து யாரை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க ஜூன் 2027 வரைக்கும் அப்படின்னா அஜித் அகர்காரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 2027 ஜூன் வரைக்கும் யார் பிசிசிஐயோட சீஃப் செலக்டர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அஜித் அகர்கார். சரி, ரொம்ப நேரம் போதுன்னு யோசிக்காதீங்க. இந்த அவார்ட்ஸ் வந்துட்டும் அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்புறம் முடிச்சுக்கலாம் ஓகேவா. ஓகே. ஸோ குளோபல் க்ரீன் ஐக்கானை வந்து யாரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபார்மர் எம்பி சந்தோஷ்குமார் தான் வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னா யூகேல வச்சு. எதுக்கு அப்படின்னா இவரோட லாங் டேர்ம் அட்வொகேஷன் இன் சஸ்டைனபிள் பாலிசி அண்ட் கிராஸ் ரூட் என்விரான்மெண்டல் மொபைலைசேஷனுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் WSIS ப்ரைஸ் 2026க்கு இந்தியாவோட சம்ரித் கரம் இனிஷியேட்டிவ் வந்து நாமினேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து எங்கே நடக்கும், இந்த ப்ரைஸஸ் வந்து எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா ஜெனிவாவில் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து எதுக்காண்டி வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட ஃபிஜி டிஜிட்டல் மாடல். ஸோ அதனால் ஃபிஜி டிஜிட்டல் மாடல் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ளஸ் டிஜிட்டல் தான் ஃபிஜி டிஜிட்டல். அதாவது இந்த மாடல் இதில் இருக்க ஒரு இடத்துல இருக்க என்விரான்மெண்ட் அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் டிஜிட்டலாக வந்து ப்ராசஸ் பண்ணோம். இதுதான் ஃபிஜி டிஜிட்டல். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா பாரத் நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஹெல்த் கேரையும் பேங்கிங்கையும் வந்து ரூரல் பாப்புலேஷன் கொடுக்கணும். ஸோ அதுதான் இந்த இனிஷியேட்டிவ் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா April 19 வேர்ல்டு லிவர் டே. இதோட தீம் வந்து பி விஜிடன்ட் டூ ரெகுலர் லிவர் செக்அப்ஸ் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் April 20 வந்து UN சைனீஸ் லாங்குவேஜ் டே. April 21 வந்து நேஷனல் சிவில் சர்வீஸ் டே. ஸோ இதோட தீம் வந்து எம்பவரிங் சிட்டிசன்ஸ் அண்ட் ரீச்சிங் த லாஸ்ட் மைல்ஸ்டோன். ஸோ அதுக்கப்புறம் டிஎன்பிசி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ எக்கனாமி பாலிசின்னு ஒன்று வந்து டிஎன் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து எதெல்லாம் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னா சீவீட் ஃபார்மிங் அண்ட் டீப் சீ ஃபிஷிங்கை வந்து ப்ரொமோட் பண்ண போது அலாங் த கோரமண்டல் கோஸ்டில் தான் இந்த விஷயங்கள்லாம் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு MOMAயும் ஸோ அதுக்கப்புறம் ஐஐடி பாட்னாவும் வந்து MOU சைன் பண்ணிட்டு பிஎம் விகாஸ் ஸ்கீமுக்கு கீழே ஒரு மைனாரிட்டி யூத்ஸுக்கு வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க எக்ஸ்பெஷலி ஃபார் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ட்ஸ். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்களும் ஓகே, இல்லை என்ன மாதிரி நான் மந்த்லி கேப்சூல் தான் படிக்கிறேன் அப்படிப்பட்ட அறிவாளி ஜீவனாக இருந்தால் ஒன்றும் பண்ணாதீங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை கேட்டு மட்டும் வச்சுக்கோங்க. மந்த்லி நம்ம படிக்கிறப்போ இது யாருன்னே தெரியாமல் நம்ம ஒவ்வொரு தடவையும் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி அவன் யாருன்னு டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு படிக்கிறதுக்கு செம்ம டைம் ஆகும். அதுக்கு வந்து இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என் சேனல் இல்லை யார் சேனல் வேணாலும் கேளுங்க. என் சேனலில் கேட்டிங்க அப்படின்னா எனக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி எந்த சேனல்லையாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஆசம் திங். நீங்கள் மந்த்லி கேப்சூல் எடுத்து படிக்கிறப்போ திஸ் கை தட் கைன்னு உங்களுக்கு செம்மையாக ஞாபகம் வரும். கவலை கிட்டன்னு முடிச்சிடலாம். பிலீவ் மீ கைஸ், நானே இப்படித்தான் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அதை விட முக்கியமாக நாளைக்கு எலெக்ஷன் எல்லாரும் போய் ஓட்டு போட்டுருங்க. பாய் கைஸ். இந்த மாதிரி டெய்லி நிறையா டெய்லி அஃபேர்ஸ் மற்ற திங்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா. பை.